அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் ரத்னபுரி என்ற இடத்துல இருக்கிறோம். இதுலேருந்து ரத்னக்கல் விற்கிற இடம் இருக்குது, அதே மாதிரி ரத்னக்கல் எடுக்கிற இடம் இருக்குது. நாங்கள் அது ரெண்டையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் இதுலேருந்து மோட்டோ வழக்கில் போய்ட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ரூம்லேருந்து வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். நேரம் சரியாக 9 ஆளாது. நாங்கள் இதிலேருந்து போய் முதலாவது பெட்ரோல்ன்றது அடிக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே போகிறோம்டா, இதுலேருந்து மார்க்கெட் ரெண்டு இருக்குது, அதாவது மாணிக்கங்கள் விற்கிற மார்க்கெட். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த இடத்துக்கு தான் நாங்கள் முதலாவதாக போகிறோம். உண்மையிலுமே நான் நினைச்சேன் ரத்னபுரின்றது ஓரளவு மலைகளாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு மலைகள்ன்றது இல்லை, கிளைமேட்டும் ஓகே, எங்களோட இடங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், இதில் இருந்து போய் மாணிக்கங்கள் எடுக்கிற இடம் எங்கே இருக்குன்றது கூட எங்களுக்கு தெரியலை. இதை தான் பார்க்கணும். இந்த ரத்னபுரி டவுனில் விடியப்புறமே இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி இருக்குமெண்டு. இதிலேருந்து போய் முதலாவது சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைன்றதை பார்க்க வேணும். வேண்டாம், நாங்கள் இரவு சாப்பிடல. நேற்று நாங்கள் போந்தலா என்ற இடத்துல கேம்பிங் பண்ணுறதுக்கு போனாங்க. அது ஃபுல்லாகவே மலைன்றதால அப்படியே மலையோட மலையாக நாங்கள் ரத்னபுரி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் சிரமமாக இருந்துச்சு, பேக்கப் பின்னால் கொடுத்தாச்சு. இதில் எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள், இதுவும் அந்த மாணிக்கங்கள் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. கூடுதலாக இந்த இடத்த நான் வீடியோவில் பார்த்து ஞாபகம் இருக்குது. ஆனால் மாணிக்கங்கள் மார்க்கெட்ன்றது கூகுள் மேப்பில் வேறு ஒரு இடம் காட்டுது. அதை நோக்கி தான் நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த மெயின் ரோட்டால் வந்து இடது பக்கம் ரோட்டால் திரும்பி போய் கொண்டு இருக்கிறோம். இதில் நிறைய பேர் நிற்கணும். நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். சில வேளை வாங்க வச்சுருவாங்களோ தெரியலை, என்ன செய்ய போகிறோம்ன்றது தெரியல. பைக் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த இடத்துல நிறைய கடைகள்ன்றது இருக்குது. எல்லா கடைகள்லையுமே அப்படியே ரத்னக்கல் வேண்டதாக இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நடவடிக்கை தான் இடம்பெற்று கொண்டிருக்கு. எங்களுக்கு சிங்களம் தெரியாதால நாங்கள் போய் என்னென்னு கேட்குறது, எப்படி வீடியோ எடுக்கிறது கூட தெரியல. இருந்தாலும் பார்ப்போம், தெரிஞ்ச சிங்களத்தை வச்சு சமாளிப்போன்ற ஒரு முடிவு எடுத்து தான் போய் கொண்டு இருக்கிறேன். இது கூடி அந்த மாணிக்கக்கல் விற்கிற இடம் தான் ரத்னக்கல். இதில் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே மாணிக்கங்கள் தான் வச்சுருக்கணும். கடை ஃபுல்லாகவே இல்லை லோக்கலாக வச்சு ஏதாவது இந்த விற்பாங்கள் அப்படின்னு பார்த்தேன். இந்த இதில் போய் நம்ம वीडियो वाला बोलो ना मेघ की है मेघ व्हाट्सअप आगा मेघ अयो 5 லட்சமா 5 லட்சமா ப்ரோ இதில் என்ன மாதிரி ஆக்கள் விற்று கொண்டிருக்கணும் பார்ப்போம் போய். मेघ की है भैया लक्ष देखा ரெண்டரை லட்சமா அந்த இது இல்லை, இது 2.5 லட்சம் அந்த அளவுக்கு போகுது தானே. அப்படியே வரும், லட்சக்கணக்கில் வருமா? இதை என்ன செய்வீங்க வண்டி? இல்லை வீடியோவில் வராது. வண்டி விற்கிறதா அப்படியே இங்கே விற்பீங்களா இல்லை வேறு டிஸ்ட்ரிக் கொண்டு வரதா? வேறு டிஸ்ட்ரிக் கொண்டு போய் கவர்மெண்டால் எந்த பிரச்சனையும் வராதா? இது வண்டி டீலர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி தான் செய்கிறதா? இதில் வெள்ளை பட்டணத்தில் இருக்கிற எல்லாமே ரத்னக்கல் தான் ஃபுல்லாகவே. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இது நேச்சுரல் அப்படி தானே? என்ன நேச்சுரல்ண்டா அப்படி லைட் அடித்து பார்க்க என்னட்டு தெரியும்? அப்படி கண்டுபிடிக்கல. டெஸ்டிங் போட்டு தான் சரியாக செய்யலாம். ரைட். சில பேருக்கு இல்லை இப்போ நேச்சுரல்ண்டா பதப்படுத்தாது அப்படி தானே? ரைட். லட்சக்காய் ரெண்டும் 1 லட்சம் வாங்க. அப்படியே டிசைன் பண்ணியிருக்கணும் ரெண்டும் ஒரே மாதிரி. இதில் பேக்கில் வச்சுருக்கிற எல்லாமே அப்படியே ரத்னக்கல் தான். ஐயா வச்சுருக்கார். மேக கேது ஐயா மேக தேக்கமே கேட்டப்பா. இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் கொண்டு வந்து இந்த ரத்தினக்கல்ன்றதை கொடுத்து கொண்டிருக்கணும்ட்டு. இதில் கடையிலும் இருக்குது, அதே மாதிரி இந்த அண்ணா வேண்டி கொண்டிருக்கார். வா, பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. மேக கீது ஐயா இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே ரத்தினக்கல். வா, வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ. இதில் பாருங்க இன்னுங்குது. சும்மா சாதாரணம் இருக்கிறார்கள் கூட கிட்டத்தட்ட 10-12 லட்சத்துக்கு மேலே கூட தான், அதையும் கூட தான் வச்சு கொண்டிருக்கணும் பெருமதியான பொருட்களை. இப்போ நான் நிற்கிறது ஒரு இடத்துல, இந்த ஒரு இடத்துல இவ்வளோ விரைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கொஞ்சம் பேர் வச்சு விற்று கொண்டிருக்கணும். 50,000 ஒரு ஐயாட்ட பெண்ணாண்ட ஐயாட்ட பெண்ணாண்ட
அப்படி இந்த அண்ணா சாட்டி வர்றேன். ஏதோ நாங்களும் வேண்ட வந்திருக்க மாதிரி தான் இந்த கதைன்றது இருக்குது. இதில் நிற்கிற ஒவ்வொருத்தருமே லட்சாதிபதியான ஆட்கள் தான் இருக்காங்க. இப்போ சின்ன ஒரு இதுவுமே அவ்வளோ விலை சொல்லிடும். இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் ரெண்டு விற்று கொண்டிருக்கணும். இது இலங்கையில் லீகலாக நடைபெற ஒரு விஷயம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த ஒலிக்கிட்டோம். இதில் இருந்து நாங்கள் அடுத்ததான் இன்னும் ஒரு இடத்துல மாணிக்கங்கள்ன்றது விற்பினோம். அதை தான் நாங்கள் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இதில் ஒரு ஆள் குழம்பிட்டார். இதில் போய் கொண்டு கேட்கல எங்களோட கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதான் ரத்னபுரி போஸ்ட் ஆஃபீஸ். இதில் இருந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பணும். ஆட்டோக்காரர் இதால் போய்க்கலே நாங்கள் அந்த மாணிக்கங்கள் விற்கிற டவுனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் பாருங்கள், அதில் தெரியுது பாருங்கள். இதில் எல்லாம் நாங்கள் இறங்கி போய் பார்க்க போகிறதில்ல. இந்த இடத்துல நிறைய பேர் உண்டு. அந்த மாணிக்கங்கள்ன்றதை விற்பினம். ரத்தினக்கல் மற்றது வேறு ஏதோ பேரும் சொல்லுவினம் போல இருக்குது. எனக்கு சரியாக வேறு இல்லை. நாங்கள் இதில் இருந்து போய் அடுத்ததாக என்ன செய்யணுமெண்டா ரத்தினக்கல் எடுக்கிற இடத்த தேட வேணும். வேண்டாம் ஒரு தட்டு யார்கிட்ட கேட்டுமே அது சரியான ஒரு பதில்ன்றது சொல்லி நம்ம இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல அது எடுக்கிறதால அந்த ஒரு பிரச்சனைன்றது இருக்குது. இதில் எல்லாம் பாருங்கள், இதில் எல்லாம் ஃபுல் க்ரோடாக தான் இருக்கணும். ஃபுல்லாகவே அப்படியே அந்த ரத்தினக்கல்லை வச்சு விற்று கொண்டு தான் தெரியணும். இப்போ இல்லாட்ட பையிலையும் சின்ன சின்ன ஒரு வகையான கல்லுகள்ன்றது இருக்குது. ஒரு விலை சொல்லினோம், ஒரு கேரட் சொல்லினோம். ஜஸ்ட் நான் இலங்கையிலே ஒரு வித்தியாசமான உணர்வை இங்கே தான் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம். நாங்களும் நிறைய தூரமாக தேடி அலைகிறோம். நாங்கள் அந்த ரத்தினக்கல் இருக்கிற இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுலேருந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு நாங்கள் நேராக போய் எங்கேயோ திரும்ப சொன்னார். சரி, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் போய் கொண்டிருக்கோம். இதிலேருந்து நான் கதைக்கிற சிங்களாக்களுக்கு தான் விலங்குகள் என்று ஒரு தமிழால் பிடிச்சி அதில் கேட்டேன். அவருக்குமே அதில் தெரியுதில்லை உண்மையில். அவர்கிட்ட தமிழ்ன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் கேட்டேன் அந்த வேலை செய்கிற இடம் அங்கே இருக்குன்னு. டவுனுக்கு போங்க, டவுனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லினோம். நாங்கள் என்னென்ன தேடி கண்டுபிடிக்கிற போகிறோம்ன்றது உண்மையிலுமே தெரியலை. இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் ரோட்டு சைடில் எங்கேயாவது வச்சு வேலை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் ரொம்பவே கஷ்டம்தான். நான் கஷ்டப்படுறேன். நீங்கள் இது பார்த்தா பிறகு எங்கேயாவது நாங்கள் சரியான ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ரத்தினக்கல் எடுக்கிற இடத்த இப்போ இடையில படி கைடு ஒரு ஆளோட காய்ச்சி நாங்கள் இதுலேருந்து கரப்பேஜன்ற ஒரு இடத்துல தமிழாக்கள் ரத்தினக்கல் அடிப்பினோமாம். இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து 10 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். இந்த கரப்பேஞ்சன்ற இடத்துக்கு நான் கொழும்பு ரோட்லேருந்து வலது பக்கம் திருப்பி ஒரு இடது பக்கத்தால் திரும்பி இப்போ போய் கொண்டு இருக்கிறேன். உண்மையிலும் இளைஞர்கள் எப்படியான இடங்கள் இருக்குன்றது கொடுத்து வச்சிருக்கணும். எங்கள் இடங்கள் எப்படி இல்லைன்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். இல்லாட்டிக்கு ஒரு கல்லை வித்தாலே நாங்கள் கொண்டு வாழலாம். ஏன் இந்த ரோட்டெல்லாம் சொல்லி கொண்டு போகிறேன்டா, உண்மையிலுமே இந்த ரோட்டின் அருமைன்றது இப்போ உங்களுக்கு விளங்கும். ஏன்னா நீங்கள் மற்ற இடத்துக்கெல்லாம் கூடுதலாக கூகுள் மேப்பை வச்சு போயிடுவீங்களா. ஆனால் இப்படியான இடங்களெல்லாம் நாங்கள் ரோட் சொன்னால் தான் ஓரளவாவது உங்களுக்கு ஞாபகம்ன்றது இருக்கும். இதில் போய்கொண்டு கேட்கல வர்ற வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாகவே மரங்கள். இப்போ கரப்பிஞ்ச சந்தைக்கு வந்துட்டோம். இதில் தான் கேட்க சொன்னவே இதால் போகணுமெண்டு இதில் வர கேட்ட கேட்போம். ஆனால் இதில் மாணிக்கக்கல் எடுக்கிற இடம் பார்க்கலாமா? மாணிக்கக்கல் எடுக்கிற இடம் ஓ வேலை செய்கிற இடத்துக்கு பத்தல் வேலை செய்கிற இடத்துக்கு அது பின்னுக்கு சந்தி வீடு சந்தியில் எனக்கு கேளுங்க காட்டுவாங்க. பதல் வேலை செய்கிற இடம். ஓகே, கிட்டத்தட்ட நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்குது. இந்த இடத்துலாம் விசாரிக்க சொன்னவே தம்பி, இந்த மாணிக்கக்கல் எடுக்கிற இடம் பதல் அது எங்கே இருக்குது? மாணிக்கக்கல் எடுக்கிற இடம் நேரா அப்படியே போங்க சந்திக்கிட்டு. சந்திக்கிட்டு போகலாம். அன்னைக்கு கேட்டு பாருங்க. அன்னைக்கே இருக்கும் கார்டு ஒன்று. அங்கே போனால் எல்லா இடத்தையும் அங்கங்கே கேளுங்கன்றாங்க. நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பஸ் நிற்கிற சந்தி. இடத்தெல்லாம் விசாரிக்க சொன்னவே இதில் தமிழால் இருப்பார் அவர், இல்லை சிங்களால் இருப்பார் தெரியல. மாணிக்கக்கல் எடுக்கிற இடம் அங்கே இருக்குது. மாணிக்கக்கல் எடுக்கிற இடம். ஓகே, இப்போ அதில் விசாரித்து நாங்கள் இதிலேருந்து போய் ஒரு வலது பக்கம் திரும்பி அதிலேருந்து 3 சந்தி வருவோம். அதால் நேராக போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ இந்த இடத்தால் வலது பக்கம். இந்த இடமெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. அப்படியே இந்த மரங்கள் ரப்பர் மரங்களை வச்சுருக்கணும். வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ. அந்த 3 ரோட்டால் அப்படியே நேர் ரோட்டால் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் போய்க்கலையே அந்த வெயில் செய்கிற இடங்கள்ன்றது இருக்குது. கடவுளேண்டு வீடியோ எடுக்க வட்டிட வேண்டாம், சந்தோஷம். இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, நாங்கள் இப்போ உள்ளே போய் அந்த அண்ணாட்ட அனுமதி கேட்டுட்டு வந்துட்டோம். உள்ளே எல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னவர். இதில் நிறைய இடத்துல நிறைய விதமான வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். இதில் பாருங்களேன், இது கீழே போய் தான் அப்படியே எடுப்பினோம்.
பெரிய ஒரு கிணறு மாதிரி அப்படியே மண் இடிஞ்சு விழாந்துருக்க சைடில் அப்படியே கட்டையில் இருக்கு கீழே கொண்டு போயிடும். இதை பற்றி சொல்லுங்கண்ணா அந்த மாதிரி என்ன தானே பட்டால் வந்து இதில் தான் சுற்றி எடுக்கிறது சரியா இது ரப்பர் சுற்றுறது இதில் உள்ளுக்கு இறங்கி இப்படி உள்ளுக்கு அங்கே தங்கிட்டு டோனா வெட்டுறது இதுக்கு கீழே இருந்து தான் மண் எடுப்பீங்க எடுத்து இதில் கொட்டுறது அதுக்குள்ளே கொட்டுறது ஓஸில் பிடிச்சி இதாக்கி அப்புறம் அலசுறது அந்த அலசி போட்டுறது அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளுடைய கம்பெனியா இது தனினா செக்ஷனாக பிரிச்சிருக்கு இது இன்னொரு ஆள்கிட்ட 3 பேர் இருக்காங்க 3 பேர் இடம் இருக்காங்க ஒரு நாள் இது உள்ளுக்கு ஆக்கள் இருக்காங்க 4 பேர் மாதிரி கீழே இருக்காங்க இந்த ஓட்டுக்கு அதில் காய்க்கலாம் ஓட்டரே கதைக்கலாம் எங்கடா பண்ணலாம் எங்கடா காய்க்கிறது யாருக்கா தமிழில் இந்த இடத்துல கதைக்கலாமா கீழே இருக்கிறாங்க விளங்க மாட்டேங்கிறா எவன்டா இது வந்து இல்லை செக்கில் பிடிச்சி இதாக்கி இந்த மரம் வந்து இங்கே நிப்பாட்டில சவுண்டாக தான் இருக்கும் இது ஆக்சிஜன் கொடுக்குறது காற்று ஆக்சிஜனா சுற்றினோம்னா இதில் தான் பேக் மேலே வரும் இதுதான் கமத்தில் கொண்டு அலசும் ஒரு 50 தட்டு மாதிரி ஆகணும் 50 தட்டுன்னு சொன்னால் ஒரு 125 அடி 130 அடி ஆழம் இருக்கும் அதில் டோனா வெட்டி அதில் குழியோடு இறங்கி அது ஒரு 15 அடி 20 அடி மாதிரி அதில் இறங்கி அதில் டோனா வெட்டி அது ஒரு 5 அடி இறங்கி இருக்கும் 7 அடி மாதிரி அதனால் தான் இப்போ வேலை செய்யும் 3 குழி அதெல்லாம் இப்போ அப்படி சொல்லி பார்க்கணும் இறங்கி அதெல்லாம் பார்க்கணும் இறங்கி பார்த்தா தான் அதெல்லாம் கணக்காக எல்லாம் கிளியராக தெரியும் கயிறுலாம் பிடிச்சி இறங்கி வேணுமா இதெல்லாம் சரி பிடிச்சி இப்போ நம்ம இறங்கி காட்ட பட்டியால தான் வாரது இதால தான் மண் எடுப்பீங்களா இல்லை நாங்கள் மண் எடுக்கிறது அதில் தான் இதில் என்ன செய்வீங்க தண்ணி இறப்போம் தண்ணி இறக்கும் உள்ளுக்கு தண்ணி இருக்குது அது அடியில் இந்த மாதிரி பொம்பெல்லாம் இருக்குது பொம்பை தான் பெல்ட் போட்டு கரைக்கிறது இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ வேலை நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு 20 வருஷம் வேலை செய்யுங்க எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு தருங்க சம்பளம் இல்லை சம்பளம் அவளுக்கு தான் வேலை ஏதாவது எடுத்தால் தான் உங்களுக்கு சம்பளம் பங்கு பெறுவாங்க ஒரு 8 பேர் 9 பேர் வேலை செய்யிருந்தாங்க 9 பேர் எங்களுக்கு 100க்கு 3 ரூபா கொடுப்பாங்க 100க்கு 3 ரூபா 10 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன் இல்லை அவங்க தானே செலவழிக்கிறாங்க அப்போ மிச்சது அவங்களுக்கு ஆனால் தலை இது இல்லை சின்ன கண்ணு இருக்கும் முன்னாடி தலை கொடுத்துட்டு வாங்களே பார்ப்போம் அப்படியே அதே பார்த்து இப்போ இந்த இடத்துல மேலே மண் இழுத்து கொண்டிருக்கணும் உங்களை காட்டுறேன் பாருங்க இதில் பாருங்கள் கீழே அந்த வேலை செய்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேன் தெரியல எங்களுக்கு தெரியுது பாருங்க ஒரு மூட்டையில் அப்படியே மண்ணை கட்டி அனுப்பி விடணும் இதுக்குள்ள ஒன்றுமே இருக்காதா அண்ணா ரைட் டோனா தான் போவோம் வெட்டி ஏண்டாவும் இறங்குவோம் இறங்கி டோனா போயிட்டு அரைச்சி தான் இல்லை கமத்தி போட்டு இல்லோம் அது கொஞ்சம் அணைச்சி இல்லை கொஞ்சம் அதை போட்டு தான் அலசி கமானிக்கலாம் உடனே இதோட இங்கிட்டு பழைய கூலி அந்த முழுக்கணவு தான் அது இருக்குது இந்த ஓரம் அடிப்பான் முழுக்கணும் இல்லை முழுக்கணவு தான் இருக்குது அந்த பழைய கூலியோட லைட் பேஜ் ஓய் லைட் போயிடுச்சு இதான் ஹோஸ்டில் கதைக்கிற உள்ளுக்கு இது 100 அடி ஹோஸ் ஒன்று இறக்கிற உள்ளுக்கு லைக்கியா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் இந்த 3 நாள் தான் அலசுவாங்க காலையில் 5:30 மணிக்கெல்லாம் தொடங்கிடுவாங்க அலசுறதுக்கு அது 10-11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் மட்டுமே அலசுறது
ஓகே நாங்கள் இப்போ அதில் நிறைய விஷயங்களாக தான் கேட்டு தெரிஞ்சு கொண்டு இருப்போம். இதில் அலசுறன்ட்டு ஒன்று நடக்கிறதாம். அது இப்போ எங்களுக்கு செய்து காட்டுறேன்ட்டு சொல்லியிருக்கணும். பாவம் நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மட்டுமில்லை, நானும் இந்த விஷயங்களை நிறைய தெரிஞ்சு கொண்டேன். இப்போ இதிலேருந்து கோணப்பட்டியான்ற ஒரு இடம் இருக்காம். அதில் அந்த ஆற்றுல மாணிக்கங்கள் எடுப்பினோமா. இப்போ அதை தான் நாங்கள் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். இதிலேருந்து அது மட்டும் இல்லை, இந்த மாணிக்கங்கள் எடுக்கிற இடத்த பார்க்குறதுக்கு எங்களை மாதிரி கண்ட இடங்களும் அலையாதீங்க. கரப்பிஞ்சன்ற ஒரு இடத்துல வந்து மைன்ஸ் ஜேம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அதில் தான் நாங்கள் இப்போ பார்த்துனாங்க. அந்த இடத்த நீங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூகுள் மேப்லேயும் அந்த இடம்ன்றது இருக்குது. போய் கொண்டு இருக்கிறது தான் எங்களோட வலது பக்கத்துலேயும் பாருங்கள். எல்லா காணிகள்லையுமே கூடுதலாக அந்த மாணிக்கங்கள் எடுக்கிறன்றது தான் செய்யணும். இந்த ஊரில் நாங்கள் இப்போ கோணப்பட்டி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் ஒரு ஐயாட்ட இடையில நிப்பாட்டி விசாரிச்சினாங்களா. இங்கே அந்த ஆற்றுல மாணிக்கங்கள் அடிக்கிற மாதிரி அதில் ஒரு போக் கொண்டு போவோம். அதுலேருந்து இடது பக்கத்தால், அதாவது கீழ் பக்கத்தால் போய் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இப்போ எங்கே வந்து நாங்கள் குருகங்கை என்ற ஆற்று பக்கத்தில் வேலை செய்கிற இடத்துல வந்திருக்கிறோம். இதில் நிற்கிறார்கள் ஃபுல்லாகவே சிங்கிள் ஆக்கள் போல் இருக்குது. என்னென்று சமாளிக்க போகிறோம்ன்றது தெரியலை. என்றாலும் பார்ப்போம். ஓகே, இப்போ ஆற்றுக்கு பக்கத்தில் இறைச்சி கொண்டு இருக்கணும். அதை பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் போய் கொண்டு கேட்கல, எங்களோட வலது பக்கத்தில் சத்தம் கேட்குது. இதில் பாருங்கள், உங்களை காட்டுறேன். இதில் நிறைய பேர் இருந்து அந்த ஆற்றை அப்படி மறைச்சி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கணும். உங்களுக்கு இதில் ஜூம் பண்ணி காட்டிடாது, அப்புறம் கேமராவில் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, அதில் என்ன செய்யணுன்றது தெரியல. அதனால் நாங்கள் இதில் இருந்து அந்த மிஷின் சத்தம் கேட்டு கொண்டிருக்கு. அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த இடங்களில் நின்று உலாவுறதுன்றாவே பயமாக இருக்குது. ஏன்டா ஆடுறா நீங்களே ஏன்டா வீடியோ எடுக்க வந்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு தான் குழம்பி நாங்கள் வேண்டாலே சரி கதை. இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு திரும்பி போய் கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வளமே மாதிரியே ஒரு கிடங்கை கிண்டி அப்படி இறைச்சி கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த கட்டையெல்லாம் வச்சு உருவாக்க போயிடும் போல் இருக்குது. ஆனால் இதில் செய்கிறதான் ஒரு புதிய விதமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டோம். நாங்கள் 2வது 3வது இடத்தையும் வந்துட்டோம். ஒன்றுமே எங்களுக்கு பிரயோசனம் பெற மாதிரி இல்லை. இதுலேருந்து அவிசாவில் என்ற இடத்துக்கு 31 கிலோமீட்டர் தான். அங்கே தான் போகிறேன். இப்போ நேரம் சரியாக உண்டு 45ஆகுது. நான் மேலுமே இந்த மாணிக்கங்கள்ன்றது நான் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் ஒரு ஆள் 1000 ரூபா அப்படி தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒரு கல் ஒன்றை வேண்டிட்டு போவோம் ஞாபகம் அப்படியே தான் வந்தேன். ஆனால் அங்கே போய் கேட்டால் தானே தெரியும். 50,000 80,000 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் ஒவ்வொரு விலைக்கு சொல்லினோம். அதுவும் அந்த பதப்படுத்தப்பட்ட மாணிக்கங்கள், பதப்படுத்தாத மாணிக்கங்கள் ரெண்டு இருக்குது. அதாவது அந்த ஒரு நெருப்பில் இதாக்கணும் போல் இருக்குது. அப்படி அது பதப்படுத்துனது போல் இருக்குது. நேச்சுரல் ஆனதுக்கு தான் விலை கூட அப்படின்னு சொன்னவேல். எனக்கு இன்னும் ஒரு டவுட் உண்டு. அந்த ஃபேக்ட்ரியில் போய் காட்டினா தானே அதில் தான் கொஞ்சம் சவுண்டாக இருந்திருக்குமோன்ற ஒரு டவுட் தான். என்னால் பாப்பம் எடிட் பண்ணி சமாளித்து உங்களுக்கு போடுவேன் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இடப்படி சாப்பிட நாங்கள் 480 ரூபான்றது பில்லுன்றது எடுத்தவேல். நாங்கள் இதில் இருந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கிறோம். இதிலேருந்து நான் பவுனியாக போகிறேன். 2-5 இடங்கள்ன்றது பெரிய சைடில் மினைக்கட்டு 2 காசு அதில் அவ்வளோ ஒரு வீடியோவும் போடாட்டி வேஸ்ட். அதனால் நான் இதோட இந்த வீடியோ நிப்பாட்டிக்கொள்கிறேன். இதில் இருந்து நாங்கள் அப்படியே வேரியபிளாக போய் அதுக்கப்புறம் அனுராதபுரம் போய் அதில் இருந்து அப்படியே பவுனியாக போகிறதா. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.